ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, வனிதா விஜயகுமார், சோனியா அகர்வால் இவங்களாம் நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன தண்டுபாளையம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு குரூப் வந்து பெரிய பெரிய வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் கொண்டுக்கிட்டே வராங்க. இது வந்து போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கேஸ் அமையுது. அதனால அங்கே இருக்கிற மினிஸ்டர் என்ன பண்ணுறாருனா, இவங்களை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்டு மாதிரி அறிவிக்கிறாரு. அதனால அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களும் இந்த தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால மினிஸ்டர் என்ன பண்ணுறாருனா, ஒரு டிஎஸ்பியை அப்பாயின்ட் பண்ணுறாரு. அவர் வந்து கடைசியில் இந்த கிரிமினல் குரூப்பை கண்டுபிடிச்சி என்ன பண்ணார், அதே நேரத்தில் டிஎஸ்பியை யார் கடைசியில் கொன்னா, யார் டிஎஸ்பியோட ஃபேமிலியை கொன்னா, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த கிரிமினல்ஸ் வந்து எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் இதுக்கெல்லாம் யார் காரணம், இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இருக்காது. எதுக்குன்னா, இந்த படம் வந்து ஃபுல்லாக அடல்ட்டு கண்டென்ட்டாக தான் படம் மூவ் ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் அப்படி தான் மூவ் ஆகும். எதுக்குன்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் தான். அதே மாதிரியே டேரக்டர் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கொல்றதுலாம் ரொம்ப ராவாக ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. டேரக்டர் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வனிதா விஜயகுமாரையும் சோனியா அகர்வாலையும் காட்டுவாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேர்த்தையுமே கிளைமேக்ஸ்லாம் காட்டுவாங்க. மிச்சம் ஓடுற படம் பூரா 2019 ரிலீஸ் ஆன தண்டுபாளையம் 4 என்ன இருக்குமோ அதை அப்படியே இந்த இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக காமிக்கலை. அதில் வந்து கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இந்த டிஎஸ்பி ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுத்து கொல்லணும் அப்படின்னு அவங்களோட பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி அமைச்சு இந்த டிஎஸ்பி எப்படி கொன்னாங்க, அவங்களோட ஃபேமிலி எப்படி கொன்னாங்க, அதை தான் இந்த படத்தில் டைரக்டர் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துக்கு பார்ட் 2 வேறு வரும் அப்படின்னு கடைசியில் எண்டு கார்டை போட்டு படத்தை முடிச்சிட்டாரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் அடல்ட்டு கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படமாக இருந்தாலும் அடல்ட்டு கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி அந்த கொல்ற சீன்லாம் கொஞ்சம் ராவாக ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டேரக்டர் கதையை இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கலாம். எதுக்குன்னா, 2019 ரிலீஸ் ஆன படத்தை அப்படியே தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இதுக்கு பார்ட் 1ன்னு வேற சொல்லி தான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உண்மை சம்பவத்தை எப்படி மக்களுக்கு காமிக்கணுமோ அதை டேரக்டர் பெர்ஃபெக்டாக காட்டிட்டாரு. ஆனால் அந்த அடல்ட்டு கண்டென்ட்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.